இங்க 2 நாளைக்கு முன்னாடி ஓசூர்ல ஒண்ணுமே இல்ல, ஒரு அரசு அலுவலர் ஏதோ கார் பைக் எடுத்துனா எடியான்னு சொல்லிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆறு அடிச்சு நான் பையன் வெளியே வந்து பார்த்தோன்னே என்னடா நான் ஆறு அடிக்கிறேன், கார் அடிச்சு சாகடிக்கிறான். யாரான்னு பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து திமுக பொதுக்குழு உறுப்பினர். அதுக்கு என்ன காரணம்? அந்த வயசு எவ்வளவு அந்த பசங்களுக்கு? 19 வயசு. அப்ப அந்த 19 வயது மாணவர்கள் இது போன்ற ஒரு வன்முறையில் இறங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையாகவே அவர்களுடைய நிலையில் இல்லை. அவருடைய நிலை இல்லாததற்கு யார் காரணம்? அந்த நிலை இல்லாது இருப்பதற்கு அவர்கள் தேவையான போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைக்கிறது. இல்லையே சாராயம் குடிச்சா அவ்வளவு தைரியம் வராது, சாராயம் குடிச்சா அவ்வளவு தைரியம் வராது. அதை தாண்டி இந்த கெமிக்கல் போதைப் பொருள் நிறைய இந்த பெட்ரமின்றது எல்லாம் ஊசி சாக்லேட் இதுல போதைப் பொருள் வந்துடுச்சு. இதெல்லாம் சாப்பிட்டா சின்ன பசங்க அதில் அடிமை ஆயிட்டான். இந்த 2000க்கு பின்னாடி பிறந்த குழந்தைகளை ஒரு கணக்கு எடுத்தா அந்த குழந்தைகளுக்கு அந்த வயது வந்த மாணவர்களுக்கு மது மேல அடிமை அவ்வளவு ஆர்வம் இல்லை. மாறாக இது போன்ற போதைப் பொருள் மேல ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. இன்னைக்கு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான், கொலை பண்ணியிருக்கிறான்னா அவன் நிலையில இல்லை. 3 பேரும் படிக்கிற மாணவர்கள். அந்த படிக்கிற மாணவன் சீரழிந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசு அலுவலை கொல்லக்கூடிய நிலைக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அலங்கோலம் எவ்வளவு பாருங்க. இது ஒண்ணுமல்ல, நிறைய. காவிரி பண்ணத்துல ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தேர் திருவிழா நடந்திருக்கு, அங்காளம்மன் திருவிழா. அங்கே ஒரு கட்சிக்காரன் திமுக அவன் ஒரு ஒன்றிய செயலாளர், அவன் பையன் ஒரு 100 பசங்க எடுத்துக்கிட்டு பட்டாக்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த சினிமாவில், அது நம்ம சினிமாவில் வராது, இந்த ஆந்திரா சினிமாவில் தான் வரும். இந்த ஆந்திரா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரவுடி வருவான், ஒருத்தன் அப்படியே பண்ண நிற்பான், எல்லாம் கட்டி வச்சிருப்பான், எல்லாம் ஓடுவாங்க. அது மாதிரி ஒரு நிலைமை காவிரி வந்திருக்கு. ரொம்ப அமைதியான ஊர், ரொம்ப அமைதியான ஊர், ரொம்ப வேதனையா இருக்கு. நாம அந்த ஊர்ல பிறந்து இவ்வளவு காலமா அந்த ஊர் அவ்வளவு கட்டுக்கோப்பா ஒரு அமைதியா எல்லோரும் அண்ணன் தம்பியா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்கிட்டானே ஒரு பையன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு பசங்க அந்த தாய்மார்கள் கதறி அடிச்சு ஓடுற காட்சியை பார்க்கும் போது ரொம்ப வேதனை. அதுக்கு யார் காரணம்? இந்த ஆட்சி தான் காரணம். என்னவோ பேசிட்டு இருக்கிறேன், மக்கள் நிம்மதியா இல்லை. ஓசூர் மாநகரம் வந்து மிகப்பெரிய தொழில் நகரம், மிகப்பெரிய தொழில் நகரத்தில் உலகம் முழுவதும் வேலை செய்யறான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வந்து வேலை செய்யறான். உலகம் முழுவதும் வேலை செய்யறவனுக்கு யார் பாதுகாப்பு? இங்க அவனுக்கு உறவுகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. ஒரு ஃபேக்டரிக்கு போறான், காலையில போறான், முடிக்கிறான், சாயந்தரம் வரான், ரூம்ல படுத்துக்கிறான், அடுத்த நாள் ஃபேக்டரிக்கு போறான். இது மாதிரி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த மாநகரத்தில் தங்கி இருக்கிறாங்க. யாரை நம்பி? யாரை நம்பி? இந்த ஊர் மக்களை நம்பி, இந்த ஆட்சியை நம்பி. இந்த ஊர் மக்களையும் ஆட்சியை நம்பி இருக்கிறார். ஊர் மக்கள் நல்லவர்கள், ஆனா ஆட்சியாளர்கள் ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பான சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த ஆட்சியாளர் இருக்கிறார்களா? இன்னைக்கு அந்த அந்த அதிகாரி இறந்துட்டான், அந்த இது ஒண்ணு ஃபுட்டேஜ் ஒண்ணு கிடைக்கல, காவல்துறை மறைக்குது. என்ன காரணம்? ஏன் மறைக்கிற? ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி உடனே நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? நடவடிக்கை எடுக்கல. என்ன காரணம்? அந்த காவல்துறை அதிகாரியை கட்டுப்படுத்தக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அது ஆட்சியில் இருக்கிறது. அந்த அதிகாரிகளுக்கு 100% அதிகாரிகளுக்கு என்ன பயனா? டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அதான் பயம். ஏதோ ஒரு சில அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுத்தா உடனே அவனை டிரான்ஸ்ஃபர் பண்றது. இப்படி சட்டம் ஒழுங்கே இல்லாத ஒரு ஆட்சி, காட்டாட்சி தர்பார். அந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றவர் ஸ்டாலின். அவருக்கு வருமானம் மட்டும் தான் தேவை, வருமானம் மட்டும் தேவை. தன் புள்ள மறுபடியும் ஒரு முதலமைச்சராகும். மக்களை பற்றி சிந்திக்கல. மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. அந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் 78வது பிறந்தநாள் தான் நாம் விழா எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த விழாவில் நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சபதம் என்னவென்று சொன்னால், இந்த அலங்கோல ஆட்சியுடைய நிலையை ஒவ்வொரு மக்களிடத்திலேயும், ஒவ்வொரு சகோதரிடத்திலேயும், ஒவ்வொரு தாய்மாரிடத்திலேயும் நாம் எடுத்து செல்ல வேண்டும்.
எடுத்து சொல்லி ஏற்கனவே இந்த ஆட்சியால் நீங்கள் படுகின்ற துயரங்கள் என்ன அனைத்திற்கும் மேலாக ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாய்க்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு மாணவனுக்கே பாதுகாப்பு இல்லை, ஒரு தொழிலாளிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்படி பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியை நாம் விரைவில் வெளியேற்ற வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பில் நீங்கள் முழுமையாக இந்த சினிமா மோகம் மற்ற எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையான மக்களை நேசிக்கக்கூடிய கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்று சொன்னால் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்கின்ற நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் 2000 மாதம் ஒரு தவணையாக 10,000, 100 நாள் வேலை என்பதை 150 நாட்களாக இருக்கும். அதே போல ஸ்கூட்டிக்கு 20,000 25,000 இருக்கும். அதே போல கான்கிரீட் வீடு, இது ரொம்ப முக்கியம். வீடு இல்லாதவர்கள் என்ன வீடே இல்லை, சொத்தே இல்லை, பட்டா நிலமே இல்லை, அவனை எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும்? சுதந்திர அடைஞ்சிலிருந்து இன்னைக்கு வரலையும் வீடு நிலம் இருந்தா வீடு கட்டி கொடுக்கும். அது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கத்தின் நிதி இருந்தாலும் சரி. ஆனால் நம்முடைய பொய்ச்ச எடப்பாடியார் இப்பொழுது ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். என்னன்னா, நிலமே இல்லைப்பா, வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கு, வா, உனக்கு அரசு நிலம் வாங்கி உன் பேரில் பட்டா பண்ணி ரீச் பண்ணி பட்டா பண்ணி உனக்கு ஸ்ட்ராங்கான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறோம். இது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? பெரிய ப்ராசஸ், ஆனா செய்யறோம். அதே போல பட்டியலத்தை சேர்ந்த ஆதி திராவிட குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4 குடும்பம் இருக்கும். 4 குடும்பம் இருக்கும். அப்பம் பெற்றிருப்பாரு, அவர் 2 பசங்க இருப்பாங்க, அதுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஆனா வீடு கட்டுறதுக்கு சக்தி இல்லை, பொருளாதார ரீதியில் இல்லை. அதை அடையாளம் கண்டுபிடிச்சி நீ அப்பா அவனுக்கு மத்த அந்த வீடை கொடுத்துட்டு நீ 2 பசங்கிறீங்களா, நீ வாங்க வெளியில, உங்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்து உங்க பேர்ல ரீச் பண்ணி பட்டா பண்ணி உங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுத்து தனியா குடித்தன வைக்கிறதுக்கு ரேஷன் அட்டையும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். இதை நீங்க சொல்லணும். இதையெல்லாம் சொல்லி வாக்குகள் கேட்டு மீண்டும் தமிழகத்தினுடைய நல்லாட்சி மலர, மக்களாட்சி மலர, மக்கள் பயமின்றி மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல அரசை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள், இந்த 78வது ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் தனித்து அறுதி பெரும்பான்மையோடு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நாம் அனைவரும் கடுமையாக உழைப்போம், வெற்றியை தேடி தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.